அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீப்பீங்க. இந்த வீடியோவில் அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இந்த மதரசாவால் அவருக்கு இதை ஒன்று கொடுக்குறாங்க, கௌரவப்படுத்துகிறாங்க. ஏன்னா இவர் அந்த பள்ளியில் கரண்ட் பில்லை கட்டினாராம், அதுக்காக இந்த கௌரவம். இந்த பள்ளியில் இந்த மதரசாவில் நிறைய மாணவர்கள் மோதுறாங்க, ஏழை மாணவர்கள். வழக்கமாக எனக்கு தெரிஞ்சு ஆஃபீஸ், மௌலவி, ஹாலிம், உலமாக்குத்தான் இதே மாதிரி கௌரவம் கொடுப்பாங்க. இந்த மௌலவியும் என்ன ஓதிக்கிறான்னு கொஞ்சம் பார்ப்போம். சூரத்துல் இக்லாஸ் ஓதுறாரு, கொஞ்சம் கேட்போமா? நீ என்னமோ புழுங்கி, நீங்கள் தானே என்னமோ புழுங்கியா கஞ்சி அடிச்சுக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு. அப்போ நான் அப்படியே அல்லாவை பேசக்கூடாது தானே. ஒரு குழுவெல்லாம் வாட்சி சூரத் ஓதிக்காதவா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தெரியுமா? எடுத்து நல்லா கேட்டிங்களா? சூரத்துல் இக்லாஸ் இதை கூட கம்ப்ளீட்டாக ஓத தெரியா. இவர் படிச்சும் இல்லை, அதை நான் இவரை கேவலப்படுத்தலை. ஒரு காலத்தில் அல்லாஹ் ஈகிறானான்னு கேள்வி எழுப்பினவர். ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் சண்டைக்கு கூப்பிட்டவர். போதா குறைக்கு மக்கள் மேலே காரையும் துப்பினவர். இப்படியாப்பட்ட இவருக்கு நீங்கள் இந்த கௌரவம் கொடுக்கலாமா? உங்களோட பள்ளியில் கரண்ட் பில்லை கெட்டினா, இல்லாட்டி தண்ணி பில்லை கெட்டினாலோ, நான் கெட்டினாலும் எனக்கு இதே கௌரவத்தை கொடுப்பீங்களா? அப்போ இதுக்குண்டு அந்த ஆஃபீஸ், மௌலவி, ஹாலிம்க்கு கெல்லாம் ஒரு மதிப்பொண்டு இல்லை. யார் வேணாலும் தலைப்பா கேட்டலாம். கண்ணியமிக்க உலமா சபைக்கு என்ற ஒரு கேள்வி. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், நீங்கள் புத்திஜீவிகள். இவர் எப்போ அந்த தலப்பா இவருக்கு கெட்டினாங்களோ குருநாகல மதரசாலேருந்து, அதே கெட்டப்பில் தான் இன்னும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். முஸ்லீம்களோட மத்தியில் இவருக்கு நல்ல பேரே இல்லை. இவர் இதே கெட்டப்பை போட்டு இப்போ அந்நிய மக்களையும் ஏமாத்துறாரு. கடைசியில் இந்த விஷயம் பெருசாக போயிட்டு அந்நிய மக்களுக்கும் இது தெரிய வந்தால் எல்லா மௌலிமார்களுக்கும் எல்லா ஆஃபீஸ்களுக்கும் இவரால் ஒரு கேவலம் வரும். ஏண்டா ஒரு ஜாரான் செஞ்சதால் ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் தலை குனிய வேண்டிய நிலைமை வந்துச்சு. இவரை நீங்கள் எப்படி விட்டீங்களோ, நாளை பின்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் இவரால் பெரிய ஒரு கெட்ட பேர் வரும். அதனால் சம்மந்தப்பட்ட நபர்கள் இதுக்கே என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். குட் பை. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கண்ணியமிக்க உலமாக்களே, இவர் நோன்பு கிடைச்ச 1500 கிலோ அரிசி எடுத்து பதுக்கிட்டார். அதை இவருடைய வாயால் ஒத்துக்கொண்டுட்டார். போதா குறைக்கு மக்களோட காசில் 10 லட்சத்துக்கும் சாமானம் வாங்கிட்டார். அது அறாமல் அலானாண்டு கூட அவர் யோசிக்கலை. யாரோட பெர்மிஷனும் வெறும் கொடுக்கவும் இல்லை. இப்படி செய்கிறவர் இதே கெட்டப்பில் தான் திரிகிறாரு. அதாவது நீங்கள் போடுற இது கெட்டப்பை தான் அவரும் போடுறாரு. அப்போ அப்படி செய்கிறவர் கடைசியில் இவர் ஏதாவது சரி ஒரு தப்பு செஞ்சால் அந்நிய மக்களுக்கு, முஸ்லீம் மக்கள் சுற்றி சும்மா இருந்துட்டாங்க. இதே அந்நிய மக்களுக்கு செஞ்சேன்டா முழு முஸ்லீம்களையும் எங்களோட உலமாக்களை, மௌலிமார்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு நேரம் வரும், காலம் வரும். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.